குரலொளி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்பெறும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மிக மிக வினோதமான முறைகளில் குடும்பத்தில் முறிவுகள் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவிடையே இன்றைக்கு இருக்கின்ற இளம் சமூகத்தினரினால் பல பிரச்சனைகள் எழுகிறது. அவர்களால் கூடி வாழ முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, எதற்கெடுத்தாலும் குடும்பத்தில் ஒருவர் மீது இன்னொருவர் சந்தேக பார்வை, எதற்கெடுத்தாலும் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரோடு ஏற்படுகிற முரண்பாடுகள். இதனால் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிப்போயிருக்கிறது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பிற்குரியவர்களே. இன்றைக்கு மொபைல் பார்க்கின்ற பழக்கம் எல்லாரிடத்திலும் வந்துவிட்டது. பல ஆண்டுகளாக ஒருவர் மற்றவரை காதலித்து திருமணம் செய்கிறார்கள். பல வருடம் அந்த காதல் நீடிக்கிறது. அந்த காதல் கனிந்து அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அப்படி திருமணம் நடைபெற்று ஒரு வருடமாகிறது. குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுளுடைய கிருபையினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது. ஆசீர்வாதமாய் ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை இனிமையாய் இப்படி தொடர்ந்து கொண்டிருந்த தருணத்தில் திடீரென்று யதார்த்தமாக இரவு 11:30 மணிக்கு, ஒரு 11:30 மணிக்கு அந்த குடும்ப தலைவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அதை அந்த குடும்பத்தின் மனைவி பார்த்து விடுகிறார். அதில் பேரு, ஒரு பொண்ணுடைய பேர் வருது. கணவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான். இந்த அம்மா அதை பார்த்துடுச்சு. ஃபோன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்குது. பார்த்தா இந்த கணவன் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறான். தவறான உறவில் இருக்கிறார்கள். அதில் வந்திருக்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இவர் கொதித்து போகிறார். ஐயோ, இந்த மனுஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, இவனை நம்பி நான் வந்தனே, இவ்வளவு காலம் நான் இவனை காதலித்திருக்கிறேனே, எல்லாம் போலி வேஷமா, ஏமாற்று பித்தலாட்டமா, இப்படி வேறொரு பெண்ணோடு இவனுக்கு தொடர்பு இருக்கிறதே, நான் எப்படி இவன் கூட வாழ முடியும்? இனிமேல் இவன் எனக்கு வேண்டாம், தீர்க்கமாய் முடிவெடுத்து விட்டான். எவ்வளவு சொல்லியும் யார் சொல்லியும் அவ கேட்கவே இல்லை. அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டா அம்மா வீட்டுக்கு போயிட்டான். பிரியமானவர்களே, எவ்வளவோ முறை பேசி பேசி கூட அவர்கள் இருவரையும் இறுதி வரை சேர்க்கவே முடியல. பிரிந்து போனது தான். இதில் நடந்த ஒரு பெரும் வியப்பு என்னவென்றால், இது நடந்து ஏறக்குறைய 10 வருடம் ஆயிடுச்சு. 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க, சேரலை, டைவர்ஸும் வாங்கலை. ஆனால் அவனை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு இவள் ஒரு காலம் சம்மதிக்கவே இல்லை. டைவர்ஸும் வாங்கலை, தொடர்ந்து நீடிக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அவனும் எவ்வளோ வந்து பேசி பார்க்குறான். இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என்னை ஏற்றுக்கோ, இனிமேல் நான் ஒருபோதும் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறான். அந்த 10 வருடமா அவருடைய மனம் இறங்க, எப்படி எனக்கு நீ துரோகம் செய்வ,
எனக்கு துரோகம் செய்யணும்னு நீ எப்படி நினைச்ச? அப்ப நீ என் கூட பழகுனது, பேசுனது, என் கூட இருந்தது எல்லாம் போலியா, ஏமாற்று வேலையா அப்படின்னு சொல்லி அவள் தீர்க்கமாக விடாப்பிடியாக நிராகரித்து விட்டாள். இந்த 10 வருஷம் சொன்னல்ல, ஒரு நாள் திடீரென்று மிக பெரும் விபத்தில் அவன் சிக்கிக்கொண்டு இறந்து விடுகிற சூழ்நிலை வருகிறது. ஸ்பாட்லி அவுட். பிரியமானவர்களே, அந்த பெண் கதறி கதறி அழுகிறாள். அவருடைய வாழ்க்கை ஓட்டம் அப்படியே ஓடுகிறது. நான் மன்னிக்காமல் விட்டு விட்டேனே என்கிற தயக்கம் ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வரும்போது, ஒருவேளை என் கணவனை நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கலாமா? ஒரு முறை தப்பு பண்ணிட்டாரு, சரி, ஏன் நான் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்கிற குற்ற உணர்ச்சி அவள் வாழ்ந்தாலும் அவளை சாகடித்து கொண்டே இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு ஆடு காணாமல் போனது. அது எப்படி காணாமல் போனது, என்ன சூழ்நிலையில் காணாது போனது, இந்த இடத்துல பதில் இல்லை. ஒரு ஆடு காணாம போச்சு, அது வழி தவறி போச்சு. எங்க வழி தவறி போச்சு, எதனால போச்சு தெரியல. ஒருவேளை அதுக்கு அடிபட்டு இருக்கலாம், அதனால அது பொறுமையா நடந்து வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அது இறை தேட சென்ற இடத்தில் ஒரு முள்ளில மாட்டிக்கொண்டு ஒரு சிக்கலில் அது தவித்துக் கொண்டிருக்கலாம், தெரியல. யாரோ ஒரு திருடன் வந்து அந்த ஆட்டை கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கலாம், தெரியாது. ஏதோ ஒரு விலங்கு வந்து அந்த ஆட்டை தாக்கி அதை கொன்றிருக்கலாம், தெரியாது. அந்த ஆடு எப்படி காணாமல் போனது, அல்லது இந்த ஆடுகளோடு சேர முடியாத அளவிற்கு அது எங்காவது வழி தவறி போய் அலைந்து கொண்டிருக்கிறதா தெரியல. ஆடு காணாமல் போயிருக்கிறது என்கிற செய்தி மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல ஆயன் அந்த ஆட்டை தேடி சென்றார். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு குடும்பத்தில் கூட நாம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட காணாமல் போயிருக்கிற ஆடுகளாய் இருக்கலாம். கணவன் மனைவி என்கிற உறவு இருந்தாலும் கணவனோடு எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் காணாமல் போன ஆடாய் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கலாம். பிள்ளைங்க அப்படி இருந்தா கூட அப்பா அம்மா கூட எந்த விதமான பேச்சும் இல்லாம, ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கிறதுனால காணாமல் போன ஆடுகளாய் இருக்கலாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் பூசல்கள் ஏற்பட்டு ஒருவர் ஒருவரோடு பேசாமல் இருக்கின்ற காணாமல் போன ஆடுகளாய் இருக்கலாம். இவர்களை எல்லாம் யார் தேடிச் செல்வது? அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக, முதியவர்களாக ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறவர்களை யார் தேடிச் சென்று அந்த காணாமல் போயிருக்கிற ஆடுகளை கண்டுபிடிப்பது? இயேசு ஆண்டவர் உறுதியாய் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக சொல்லுகிறார், இதோ ஆயினை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். இந்த உலகம் உங்களை கைவிட்டுடலாம், உங்களை பெற்றெடுத்தவர்கள் உங்களை கைவிட்டு விடலாம், உன் கணவன் உன் மனைவி உன்னை கைவிட்டு விடலாம், உன் பிள்ளைகள் உன்னை கவனிக்காமல் விட்டு விடலாம். ஆனால் இறைவன் சொல்லுவதை பாருங்கள், ஆயினை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டியை தம் கையால் அவர் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோள் மேல் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். யார் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் நம்மை வெறுத்து ஒதுக்காத இறைவன் மீது முழுமையான அன்பு கொண்டிருப்போம். அவர் நம்மை தேற்றுவார், அவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவார், அவர் நமக்கு ஆறுதலாயிருப்பார். ஆமென்.